நம்மளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸே ஐஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அட்ராக்டிவ் வந்துட்டு ஐஸ் தான். ஸோ அந்த ஐஸை வந்து நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐ எப்படி பிக்கர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் சேம் கால் பென்சில் எடுத்திருக்கேன், காஜல் பென்சில். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ டோன்ட் அப்ளை ஆன் மை வாட்டர் லைன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஐயோட லோவர் லிட்டில் அப்ளை பண்ணுவேன். This is Brindita, makeup trainer from Lakmé Academy Chennai. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஐஸ் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்மாலராக இருந்தாலும் பிக்கராக காமிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் டாப்பிக்கில். ஸோ எதுக்காக நம்ம ஐஸ் வந்து பிக்கர் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸே ஐஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அட்ராக்டிவ் வந்துட்டு ஐஸ் தான். ஸோ அந்த ஐஸை வந்து நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் ஷோ யூ வித் மை ஐஸ். என்னோட ஒரு ஐ எப்படி ஆக்சுவல் ஐ என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஐ எப்படி பெருசு பண்ணி காமிக்கணும், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி காமிக்கணுன்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மிரர் இருக்குது அண்ட் ஐ ஹாவ் அ காஜல் பென்சில். இப்போ நான் இது யூஸ் பண்ணி என்னோட ஆக்சுவல் ஐ ஷேப் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். அண்ட் அதர் ஐ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பெருசு பண்ணி காமிக்கணுன்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளைங் த காஜல். ஸோ காஜல் எப்பவுமே அப்ளை பண்ணும்போது யூ ஹேவ் டு ஸ்ட்ரெச் யுவர் ஐ and then outer corner landi inner corner apply பண்ணனும் with a stretch. So இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட அண்டர் ஐ வாட்டர் லைன்ல காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு ஸ்மட்ச் பண்ணி வச்சுக்கணும்னா கூட நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வாட்டர் லைன் வரைக்கும் காஜல் போட்டுக்கணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் அ டே லுக் திஸ் இஸ் இன்னஃப். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஓவர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது கைண்ட் ஆஃப் அதர் லுக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஐயை எப்படி பெருசாக காமிக்கணும் அப்படின்றத என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி காமிக்கணுன்றத காமிக்கிறேன். ஸோ இந்த ஐ எப்படி பிக்கர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் சேம் கால் பென்சில் எடுத்திருக்கேன், காஜல் பென்சில். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ டோன்ட் அப்ளை ஆன் மை வாட்டர் லைன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஐயோட லோவர் லிட்டில் அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் என்னோட வாட்டர் லைனில் நான் அதை டச் பண்ண மாட்டேன். ஸோ டார்க்கர் ஷேட்ஸ், டார்க்கர் கலர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர்ஸை வந்துட்டு உள்ளே போக வச்சிரும். ஐ மீன் அதோட டீப்பஸ்ட் ஏரியாவை வந்துட்டு இன்னுமே டீப்பஸ்ட்டாக மாற்றும். ஸோ அதனால எப்போவுமே டார்க்கர் ஷேட்ஸ் இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணும்போது, ஸோ சப்போஸ் உங்கள் கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்மால் ஐஸோடு இருக்காங்க அப்படின்னா அவாய்ட் அப்ளைங் த காஜல் இன்னர் ஏரியா இந்த வாட்டர் லைன் ஏரியா. ஸோ எப்போவுமே கண்ணு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு வாட்டர் லைன் கீழே லோவர் லேஷ் லைனில் மட்டும்தான் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணும், பிளாக் கலர். ஸோ நான் அந்த டெக்னிக் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இன்னர் வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா எனி நியூட் காஜல் ஆர் நியூட் ஷேட்ஸ் லைக் பெய்ஜ், ஒயிட் இந்த மாதிரியான ஷேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண் வந்து வெளியில் தெரியும். ஸோ சேம் டெக்னிக் ஐம் யூஸிங். ஐம் ஹேவிங் அ நியூட் கலர் பென்சில். ஸோ இது நான் என்னோட வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்னோட இன்னர் கார்னரில் ஒயிட் கலர் காஜல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என் கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக தெரிகிறதுக்காக. ஸோ எப்போவுமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது டோன்ட் அப்ளை தி ஒயிட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா பிளாக் போடாதீங்க. ஸோ என்னாகும் கலர் வந்து மர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி ஒயிட் காஜல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேலே இன்டென்சிட்டி கொடுக்கறதுக்காக யூ சப்போஸ் நாட் யூஸ் தி வாட்டர் லைனில் பிளாக் காஜல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கண்ணு வந்து பிளிங்க் பண்ணும்போது மேலே இருக்க காஜல் வந்து கீழே ஸ்மட்ச் ஆகி எல்லாமே ஒரே கலராக மாறிடும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் ஒயிட் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கீழே மட்டும்தான் காஜல் அப்ளை பண்ணணும், மேலே அப்ளை பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் காஜல் யூ கேன் அப்ளை தி லைன். ஸோ இது என்னோட ஆக்சுவல் ஐ ஷேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் லைனில் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ தட் என்னோட ஆக்சுவல் ஐ ஷேப் என்னவோ அதுதான் இருக்கும். அண்ட் இந்த ஐயில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் யூஸ்ட் அ ஒயிட் காஜல் அண்ட் தென் லோவர் லிட்ல பிளாக் யூஸ் பண்ணிக்க. ஸோ தட் கம்பேரிட்டிவ்லி இந்த ஐ பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்மாலர் ஐஸ் இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.